அன்பு மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சூழ்நிலையியல் கோட்பாடுகள் பாடத்துல உயிரி காரணிகள் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். மாணவர்களே, எந்த ஒரு உயிரினமாவது தனியா வாழ முடியுமா? யாரும் வேண்டாம், நான் மட்டும் இருக்கிறேன் அப்படின்ட்டு இருக்க முடியுமா? ஈவன் தாவரங்கள் தானே உணவை தயாரிச்சா கூட அது மகரந்த சேர்க்கைக்காகவோ அல்லது விதைகளை பரப்புறதுக்காகவோ மற்ற உயிரினங்களை சார்ந்திருக்குது. இப்படி உயிரினங்களான தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிரிகள் இதெல்லாம் உணவுக்காகவோ அல்லது இருப்பிடத்திற்காகவோ அல்ல மற்ற வாழ்வியல் செயல்பாடுகளுக்காக உயிரினங்களை சார்ந்து பிற உயிரினங்களையும் சார்ந்து ஒன்றோடொன்று இடைச்செயல் புரிந்து வாழ்கிறது. இப்படி உயிரினங்களுக்கிடையான அந்த இடைச்செயல் விளைவுகளை தான் நம்ம என்ன சொல்றோம்? உயிரி காரணிகள் அப்படின்னு சொல்றோம். இந்த உயிரி காரணிகளை ரெண்டு வகையா பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிற்றினத்திற்குள் இடைச்செயல், இன்ட்ராஸ்பெசிபிக் இன்டராக்ஷன் அப்படிங்கிறோம். அதாவது ஒரே சிற்றினத்துக்குள்ள ஏற்படக்கூடிய இடைச்செயல் விளைவுகள். இப்போ ரெண்டு வேப்ப மரக்கன்றுகள் கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இடையில என்ன ஆகும்? சூரிய ஒளிக்காகவும் நீர் ஊட்டச்சத்து இதுக்காக அங்கே ஒரு போட்டி ஏற்படும். அப்போ ரெண்டு இடையில இடைச்செயல் நடக்குது. இந்த மாதிரி இருக்கிறத சிற்றினத்திற்குள் இடைச்செயல் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்று என்ன? சிற்றினங்களுக்கிடையேயான இடைச்செயல், ரெண்டு வேற வேற சிற்றினங்களுக்கு இடையில ஏற்படக்கூடிய இடைச்செயல், அதை இன்டர் ஸ்பெசிபிக் இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ தாவரங்களுக்கும் விலங்குகளுக்குமான இடைச்செயல் நிகழ்வுகள், ஏன் நம்மளே எடுத்துக்கோங்களேன், மனிதர்கள் தாவரங்களை சார்ந்து இருக்கிறோம், அப்ப அந்த இடைச்செயல் நிகழ்வுகள் இதெல்லாம் வேற வேற சிற்றினங்களுக்கு இடையில ஏற்படக்கூடிய இடைச்செயல் நிகழ்வுகள், அதை சிற்றினங்களுக்கு இடையேயான இடைச்செயல் நிகழ்வுன்னு சொல்றோம். அந்த சிற்றினங்களுக்கிடையேயான இடைச்செயல் நிகழ்வு நேர்மறையாகவும் இருக்கலாம், எதிர்மறையாகவும் இருக்கலாம். நேர்மறை இடைச்செயல் பாசிட்டிவா இருக்கலாம், அல்லது எதிர்மறை இடைச்செயல் அப்படின்னா நெகட்டிவ் இன்டராக்ஷன். இப்போ நேர்மறை இடைச்செயல்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நேர்மறை இடைச்செயல்களில் தொடர்புடைய ரெண்டு சிற்றினங்கள்ல ரெண்டுமே பயனடையலாம், அல்லது ஒன்று பயனடைந்து இன்னொன்றுக்கு பயனும் இல்லை பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். மொத்தத்தில் எந்த உயிரினங்களும் இதில் பாதிக்கப்படாது. அப்படி இருக்கிறத நம்ம நேர்மறை இடைச்செயல்கள், பாசிட்டிவ் இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். எதெல்லாம் பாசிட்டிவ் இன்டராக்ஷன்? இப்போ இந்த அட்டவணை பாருங்க, இதில் ப்ளஸ் சிம்பல் போட்டிருக்கிறது அந்த சிற்றினம் பயனடைகிறது அப்படிங்கிறத குறிக்குது. மைனஸ் போட்டிருந்தா அந்த சிற்றினம் பாதிக்கப்படுறத குறிக்குது. 0 போட்டிருந்தா அந்த சிற்றினம் பாதிக்கப்படுறதும் இல்லை பயனடைகிறதும் இல்லை. இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மியூச்சுவலிசம். மியூச்சுவலிசம்னா என்ன? ஒருங்குயிரி நிலை. இதுல ரெண்டு சிற்றினங்களுமே ஒண்ணுக்கு ஒன்று உதவிக்குது. நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு. அப்ப இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுமே பிளஸ், இரண்டு சிற்றினங்களுமே இங்க பயனடைகின்றன. இதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம லைக்கன்களை சொல்லலாம். லைக்கன்கள்ல பாத்தீங்கன்னா பாசியும் பூஞ்சை உயிரியும் கூட்டுயிரி வாழ்க்கை முறையில இருக்கு. இதுல பாசிகள் என்ன செய்யுது? ஒளிச்சேர்க்கை செய்து உணவை தயாரிச்சு பூஞ்சைகளுக்கு கொடுக்குது. பூஞ்சைகள் என்ன செய்யுது? மண்ணில இருந்து நீர், கனிம பொருட்களை எல்லாம் உறிஞ்சி பாசிகளுக்கு கொடுக்குது. பாசிகளுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கு. இப்படி ஒன்றுக்கொன்று ரெண்டுமே உதவிகரமா இருக்கிறதுனால அதை மியூச்சுவலிசம் அப்படின்னு சொல்றோம். அடுத்த இன்டராக்ஷன் பாருங்க, கமன்சலிசம். கமன்சலிசம் அப்படின்னா உடன் உண்ணும் நிலை அப்படின்னு சொல்லலாம். இதுல 1 பிளஸ் இன்னொன்று 0ன்னு போட்டிருக்கோம். அப்படின்னு அர்த்தம், ஒரு சிற்றினம் பயனடைகிறது, இன்னொரு சிற்றினத்திற்கு நன்மையும் இல்லை தீமையும் இல்லை. இதுக்கு எடுத்துக்காட்டா மரக்கிளைகள்ல இருக்கக்கூடிய ஆர்கிட் இது மாதிரியான தொற்று தாவரங்களை சொல்லலாம். தொற்று தாவரங்கள் என்ன செய்யுது? மரக்கிளைகள்ல தொற்றி வாழ்கிறது. இதுல யாரு பயனடைகிறா? தொற்று தாவரம், ஆர்கிட் தாவரம். அதுக்கு இருக்கிறதுக்கான ஒரு இருப்பிடம் அங்கே கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த ஆர்கிட் தாவரம் மரத்தை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது. அப்போது மரத்துக்கு பாதிப்பும் கிடையாது, ஆர்கிட் தாவரத்தினால ஏதாவது நன்மை இருக்காதுக்கு அதுவும் கிடையாது. இப்போ மரமானது நன்மையும் அடையல தீமையும் அடையல, அதனால் அதை 0 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஆர்கிட் தாவரத்துக்கு பயன் கிடைக்கிறதுனால அது ப்ளஸ் அப்படிங்கிறோம். இது கமன்சலிசம். இப்படி நேர்மறை இடைச்செயல்களுக்கு மியூச்சுவலிசம், கமன்சலிசம் ரெண்டையும் சொல்லலாம். அடுத்து பாருங்க, எதிர்மறை இடைச்செயல்கள், நெகட்டிவ் இன்டராக்ஷன். இந்த நெகட்டிவ் இன்டராக்ஷன்ல தொடர்புடைய ரெண்டு சிற்றினங்களுமே பாதிக்கப்படலாம், அல்லது ஒரு சிற்றினம் பாதிக்கப்படலாம், இன்னொரு சிற்றினம் பயனடையலாம், அல்லது ஒரு சிற்றினம் பாதிக்கப்படுது ஆனா இன்னொரு சிற்றினத்துக்கு பாதிப்பும் இல்லை பயனும் இல்லை. அது என்னென்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரிடேஷன். பிரிடேஷன்னா என்ன? வேட்டையாடுதல், கொன்று உண்ணுதல், அடுத்தவனை அடித்து சாப்பிட்றது, அதுதான் பிரிடேஷன். இதில் யாருக்கு நன்மை யாருக்கு தீமை? ஒரு சிற்றினம், அதாவது கொன்று உண்ணுதலுக்கு எடுத்துக்காட்டா நம்ம பூச்சி உண்ணும் தாவரங்களான நெப்பந்தஸ் எடுத்துக்குவோம். நெப்பந்தஸ் என்ன பண்ணும்? பூச்சிகளை பிடிச்சு சாப்பிடுது. இதில் யார் பயனடைகிறா? நெப்பந்தஸ் சிற்றினம். ஏன்னா அதுக்கு உணவு கிடைக்குது. அப்போ 1 ப்ளஸ்.
பாதிக்கப்படுறது யாரு? பூச்சிகள். பூச்சிகள் செத்து போயிருது இல்லையா? அப்போ பாதிக்கப்படுறதுக்கு மைனஸ். இங்கே ஒரு சிற்றினம் பயனடைகிறது, இன்னொரு சிற்றினம் பாதிக்கப்படுது. அடுத்து பாருங்க பாரசிட்டிசம். பாரசிட்டிசம் அப்படின்னா ஒட்டுண்ணி வாழ்க்கை முறை. ஒட்டுண்ணி வாழ்க்கைனா என்ன? தான் உணவை தயாரிச்சுக்க முடியாது, அடுத்தவங்கிட்ட இருந்து உறிஞ்சி சாப்பிடக்கூடியது. இதுக்கு எடுத்துக்காட்டா கஸ்கியூட்டா தாவரத்தை சொல்லலாம். கஸ்கியூட்டா தாவரம் பார்த்தீங்கன்னா அதில் வேரும் கிடையாது, இலையும் கிடையாது, தண்டில் பச்சையமும் கிடையாது. அப்புறம் எப்படி அது உணவை எடுத்துக்குது? அது பிற தாவரங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே படர்ந்துருக்கும், நூல் மாதிரி மஞ்சள் கலரில் படர்ந்துருக்கும். அது என்ன செய்யும்? ஹாஸ்டோரியா மூலமாக அது எந்த தாவரத்தில் படர்ந்துருக்கோ அதிலிருந்து உணவை உறிஞ்சி எடுத்துக்கும். இப்போ இந்த 2 சிற்றினங்களில் எது பயனடையுது, எது பாதிக்கப்படுது? கஸ்கியூட்டா தாவரம் பயனடையுது, ஒட்டுண்ணி தாவரம் பயனடைகின்றது. இதுல ஒட்டுண்ணி தாவரம் எதுல இருந்து உணவை உறிஞ்சி எடுத்துக்குதோ அந்த தாவரங்களை நம்ம ஓம்புயிரி தாவரம் அப்படின்னு சொல்றோம். இந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னா ஒட்டுண்ணி தாவரம் பயனடைகிறது, ஓம்புயிரியிலிருந்து உணவு உறிஞ்சி எடுத்துக்குது. ஆனா ஓம்புயிரி தாவரம் என்ன ஆகுது? பாதிக்கப்படுறது. தங்கிட்ட இருக்கிற உணவை அடுத்தது உறிஞ்சி எடுத்துக்கிறதுனால ஓம்புயிரி தாவரம் இங்க பாதிக்கப்படுது. அதனால பாத்தீங்கன்னா 1 பிளஸ் ஒட்டுண்ணி தாவரத்துக்கு பிளஸ், ஓம்புயிரி தாவரத்துக்கு மைனஸ் பாதிப்பு. இந்த மாதிரி பிரிடேஷன் பாரசிட்டிசம் ரெண்டுலையுமே ஒரு சிற்றினம் பயனடைகிறது, இன்னொரு சிற்றினம் பாதிக்கப்படுது. அடுத்த நிகழ்வு பாருங்க காம்படிஷன். காம்படிஷன் என்ன? போட்டியிடுதல். நீயா நானா பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சண்டை போடுற மாதிரி தான். இந்த காம்படிஷன் எப்போ ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே தேவைக்காக 2 சிற்றினங்கள் போட்டியிடும் போது. 2 சிற்றினங்களுக்குமே தேவை ஒன்றா இருக்குது. அப்போ அங்கே வளங்கள் குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு போட்டி ஏற்படும். அந்த போட்டி தான் காம்படிஷன் அப்படின்னு சொல்கிறோம். காம்படிஷன் என்ன ஆகுது? 2 சிற்றினங்களுமே ஒன்னோடு ஒன்று அடிச்சுக்குது. அப்போ 2மே பாதிக்கப்படுகிறது. இதுக்கு எடுத்துக்காட்டா பல தாவரங்கள் கூட்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே எல்லா தாவரங்களுக்கு இடையில என்னாகும்? ஒளிச்சேர்க்கைக்கு ஒளிக்கு போட்டி ஏற்படும். நீர், ஊட்டப்பொருட்கள் இதுக்கு எல்லாமே அங்கே போட்டி ஏற்படுகிறது. அல்லது விலங்குகள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரே உணவு தேவை இருக்கும்போது அந்த உணவை பிடிக்கிறதுக்காக அந்த விலங்குகளுக்கு இடையில சண்டை ஏற்படும். இதெல்லாம் காம்படிஷன். காம்படிஷனில் தொடர்புடைய 2 சிற்றினங்களுமே பாதிக்கப்படுது. அதனால என்ன சிம்பல் கொடுத்துருக்குறோம்? 2மே மைனஸ். அடுத்து பாருங்க அமென்சாலிசம். அமென்சாலிசம் அப்படின்னா தொடர்புடைய 2 சிற்றினங்களில் ஒன்று பாதிக்கப்படுது, இன்னொன்று பாதிப்பும் இல்லை பயனும் இல்லை. உன்னால் எனக்கு எந்த நன்மையும் இல்லை தீமையும் இல்லை, ஆனால் நான் உன்னை வளர விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ இங்கே பாருங்க அமென்சாலிசத்தில் ஒரு சிற்றினம் என்ன பண்ணுது அப்படின்னா இடைத்தடை வேதிப்பொருட்கள் அலிலோபத்திக் அப்படிங்கிற வேதிப்பொருட்களை சுரப்பதன் மூலமா மற்றொரு உயிரினத்தோட வளர்ச்சியை தடுக்குது. சில வேதிப்பொருட்களை சுரந்து அடுத்த சிற்றினத்தோட வளர்ச்சியை தடுக்குது. அந்த வேதிப்பொருட்கள் என்ன சொல்றோம்? அலிலோபத்திக் அப்படின்னு சொல்றோம். இந்த அமென்சாலிச நிகழ்வு நுண்ணுயிர் எதிர்ப்பு, ஆன்டிபயாசிஸ், வெரி இம்பார்ட்டன்ட், ஆன்டிபயாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக பென்சிலியத்துக்கும் பாக்டீரியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைச்செயல் நிகழ்வை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எந்த ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிக்கப்பட்டது தெரியுமா உங்களுக்கு? கரெக்ட், பென்சிலின். யார் கண்டுபிடிச்சா? அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். எப்படி கண்டுபிடிச்சாரு? இந்த நிகழ்வு மூலமாக தான். என்னன்னு பாருங்க. இந்த பென்சிலியம் பாக்டீரியா ரெண்டுக்கு இடையில என்ன மாதிரியான உறவு இருக்கு? இந்த படத்தை பாருங்க. இதுல இந்த கோடு கோடா இருக்கிறதெல்லாம் யாரு? பாக்டீரியா. இந்த ரவுண்டா ஒயிட் கலர்ல இருக்கு இல்லையா, இது யாரு? பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற பூஞ்சை. இப்ப இந்த பாக்டீரியாவோட வளர்ச்சி எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா இந்த பூஞ்சை வளர்ந்த இடத்துல பாக்டீரியாவோட வளர்ச்சி இருக்கா? இல்ல. அப்ப ஏன் இங்க மட்டும் பாக்டீரியா வளரல அப்படின்னு பார்த்தா இந்த பென்சிலியம் நொட்டேட்டம் சுரக்கிற ஏதோ ஒரு பொருள் அந்த பாக்டீரியாவோட வளர்ச்சியை அழிச்சிருது. அப்ப இதை வச்சுதான் என்ன பண்றாரு? இப்போ இந்த பொருள் பாக்டீரியாவை அழிக்குதுன்னா அந்த பொருளை நம்ம நோய்க்கு மருந்தா பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்லி தான் ஆன்டிபயாட்டிக் கண்டுபிடிச்சாங்க. இங்க பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற பூஞ்சைக்கு ஏதாவது நன்மையோ தீமையோ ஏற்படுதா? இல்லை, எந்த நன்மையும் இல்லை. அது பாட்டுக்கு அது ஆன்டிபயாட்டிக்கை செக்ரேட் பண்ணுது. ஆனா அந்த பென்சிலியம் நொட்டேட்டம் என்ன பண்ணுது? பென்சிலினை செக்ரேட் பண்ணுது. அந்த பென்சிலினால யாருக்கு தீமை? பாக்டீரியா. பாக்டீரியானால வளர முடியல பென்சிலினை எதிர்த்து. அப்ப இங்க பாதிக்கப்படுறது யாரு? பாக்டீரியா. எந்த பாக்டீரியா? ஸ்டெஃபைலோகாக்கஸ். அப்போ இந்த ஸ்டெஃபைலோகாக்கஸ் பாக்டீரியாவுக்கு தீமை ஏற்படுது. பென்சிலியம் நொட்டேட்டம்ங்கிற பூஞ்சைக்கு நன்மையும் இல்லை தீமையும் இல்லை. இந்த நிகழ்வை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அமென்சாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். மாணவர்களே, உயிரினங்களுக்கு இடையேயான இடைச்செயல் நிகழ்வுகளை பார்த்தோம். இது சார்ந்து போட்டித் தேர்வில் எது மாதிரியான வினாக்கள் கேட்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின், சரியானவற்றை பொறுத்துக. பொறுத்துக மாதிரி கொடுத்துருக்குறாங்க.
இங்க பட்டியல் 1ல் 2 சிற்றினங்களுக்கு இடையேயான தொடர்பு கொடுத்துருக்குறாங்க, ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் அந்த மாதிரி. பட்டியல் 2ல் என்ன மாதிரியான இடைச்செயல் நிகழ்வுன்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதை சரியாக பொருத்தணும். ஃபஸ்ட்டு என்னென்ன நிகழ்வுக்கு என்ன சிம்பல் வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். உடன் உண்ணும் நிலை, கமன்சாலிசம். கமன்சாலிசம்னா என்னன்னு பார்த்தோம், ஒரு சிற்றினம் பயனடைகிறது, இன்னொரு சிற்றினத்திற்கு பயனும் இல்லை பாதிப்பும் இல்லை. ஓகே, போட்டியிடுதல் அப்படின்னா ரெண்டுமே சண்டை போட்டுக்குது, அப்போ 2 சிற்றினங்களுமே இங்கே பாதிக்கப்படுது. ஒட்டுண்ணி வாழ்க்கையில் என்ன ஆகுது, ஒட்டுண்ணி வாழ்க்கையில் ஒரு சிற்றினம் இன்னொரு சிற்றினத்துக்கிட்ட இருந்து உணவை உறிஞ்சிக்குது. அப்போ ஒரு சிற்றினம் பயனடைகிறது, இன்னொரு சிற்றினம் பாதிக்கப்படுகிறது. ஒருங்குயிரி நிலை, மியூச்சுவலிசம், அண்டர்ஸ்டாண்டிங். நல்லா, நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, அப்போ ரெண்டுமே பயனடைகின்றன. இப்போ இங்கே மேட்ச் பண்ணிடலாம். ரோமன் நம்பர் 1 ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. எது வரும் ப்ளஸ் ப்ளஸ்னா ஒருங்குயிரி நிலை. அப்போ ரோமன் நம்பர் 1க்கு யார் வருவா, 4. செகண்ட் என்ன, ப்ளஸ் மைனஸ். இங்கே யார் ப்ளஸ் மைனஸ், ஒட்டுண்ணி வாழ்க்கை. அப்போ ரோமன் நம்பர் 2க்கு யார் 3. ரோமன் நம்பர் 3 என்ன, மைனஸ் மைனஸ் ரெண்டுமே பாதிக்கப்படுது. எதில், போட்டியிடுதல்ல. அப்போ ரோமன் நம்பர் 3க்கு 2. 4 என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 0. ஒன்று பயனடைகிறது, இன்னொன்று பாதிப்பும் இல்லை பயனும் இல்லை. என்ன வரும், உடன் உண்ணும் நிலை. அப்போ இங்கே 1. அப்போ நம்ம ஆப்ஷனில் பார்க்கணும், ரோமன் நம்பர் 1க்கு 4, 2க்கு 3, ரோமன் நம்பர் 3க்கு 2, 4க்கு 1. இந்த மாதிரியான ஆப்ஷன் எங்கே இருக்குது, கரெக்ட் ஆப்ஷன் சி தான் இங்கே சரியான விடை. நெக்ஸ்ட் கொஷினை பார்த்தா பெருசாக இருக்கும், ஆனால் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான கேள்வி. பாருங்கள், உயிரினங்களுக்கிடையேயான இடைவினையை விளக்கும் போது நன்மை பயக்கக்கூடிய தொடர்புக்கு நம்ம என்ன சொல்கிறோம், ப்ளஸ் அடையாளம் போடுறோம். மைனஸ் அடையாளம் தீங்கு விளைவிக்கக்கூடிய உயிரினங்களுக்கும், 0 அப்படிங்கிறது நடுநிலை தொடர்பு, நன்மையும் இல்லை தீமையும் இல்லை, அந்த மாதிரி கொடுக்குறோம். இப்போ கீழே கொடுத்துருக்கிற இடைவினையில் ஒன்றுக்கு ப்ளஸ் மற்றொன்று இனத்திற்கு மைனஸ் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷனை பாருங்க, அமன்சாலிசம். அமன்சாலிசத்தில் என்னாச்சு, ஒன்று பாதிக்கப்பட்டது, இன்னொன்றுக்கு பாதிப்பும் இல்லை பயனும் இல்லை. உடன் உண்ணும் நிலை, கமன்சாலிசம். கமன்சாலிசம் என்னாச்சு, ஒன்று பயனடைந்தது, இன்னொன்று பயனும் இல்லை பாதிப்பும் இல்லை. போட்டியில் என்னாகுது, ரெண்டுமே பாதிக்கப்படுது. கொன்று உண்ணுதல். கொன்று உண்ணுதல் என்னாகுது, ஒன்றுக்கு ப்ளஸ் இன்னொன்றுக்கு மைனஸ். அப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஒன்று ப்ளஸ் சிம்பல் இன்னொன்று மைனஸ் சிம்பல் எதுன்னு தானே கேட்டாங்க. அப்போ எது ஆன்சராக வரும், கொன்று உண்ணுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், ஆனால் ஆப்ஷன் மாறி இருக்கும். நன்மை பயக்கும் தொடர்புக்கு ப்ளஸ் அடையாளம் ஒதுக்கப்பட்டால், மைனஸ் அடையாளம் தீங்கு விளைவிக்கும் மற்றும் 0 அடையாளம் நடுநிலை தொடர்புக்கும் ஒதுக்கப்பட்டால், அகைன் அதே தான், ப்ளஸ் மைனஸ் குறியிடப்படும் உயிரின இடைச்செயல் தொடர்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷனை பாருங்க, அமன்சாலிசம். அமன்சாலிசம் என்ன, ஒன்று பாதிக்கப்படுது, இன்னொன்று பாதிப்பும் இல்லை பயனும் இல்லை. ஒருங்குயிரி நிலை, மியூச்சுவலிசம். மியூச்சுவலிசத்தில் 2 சிற்றினங்களுமே பயனடைகின்றன. ஒட்டுண்ணி வாழ்க்கை. ஒட்டுண்ணி வாழ்க்கை என்னாச்சு, ஒரு சிற்றினம் பயனடைந்தது, மற்றொரு சிற்றினம் பாதிக்கப்பட்டது. உடன் உண்ணும் நிலை, கமன்சாலிசம். கமன்சாலிசத்தில் ஒரு சிற்றினம் பயனடைந்தது, இன்னொரு சிற்றினத்துக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. அப்போ எது ஆன்சராக வரும், கரெக்ட், ஒட்டுண்ணி வாழ்க்கை. அப்போது கொன்று உண்ணும் வாழ்க்கையும் ஒட்டுண்ணி வாழ்க்கையிலையும் ஒரு சிற்றினம் பயனடைகிறது, இன்னொரு சிற்றினம் பாதிக்கப்படுகிறது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அமன்சாலிசம் என்பது, அமன்சாலிசம்னா என்ன, சேம் அதே சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. அமன்சாலிசத்துக்கு என்ன மாதிரியான சிம்பிள் வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சிற்றினம் ஏ அப்படிங்கிறது பாதிக்கப்படுது, சிற்றினம் பி எந்த பாதிப்பும் இல்லை. சிற்றினம் ஏ ப்ளஸ் சிம்பிள் அப்படின்னா என்ன, பயனடைகிறது, சிற்றினம் பியும் பயனடைகிறது. சிற்றினம் ஏ மைனஸ் சிற்றினம் பி மைனஸ், அப்போ ரெண்டுமே பாதிக்கப்படுது. ஆப்ஷன் டி என்ன, சிற்றினம் ஏ ப்ளஸ் சிற்றினம் பி 0, ஒன்று பயனடைகிறது, இன்னொன்று எந்தவித பாதிப்பும் இல்லை பயனும் இல்லை. அப்போ அமன்சாலிசம்னா என்ன, அமன்சாலிசம் என்பது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. அமன்சாலிசம் என்பது என்னாகுது, ஒரு சிற்றினம் பாதிக்கப்படுது, இன்னொரு சிற்றினம் பாதிப்பும் இல்லை பயனும் இல்லை. அப்போ எது வரும், கரெக்ட், ஆப்ஷன் ஏ தான் சரியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எந்த உயிரினத்தொகை இடைச்செயல் நிலை நுண்ணுயிர் எதிர்ப்பிகளின் உற்பத்திக்கு மருத்துவ அறிவியலில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது? ஆன்டிபயோட்டிக், மெடிக்கலில் ஆன்டிபயோட்டிக் தயாரிப்பிற்கு எது பயன்படுத்தப்பட்டது, எந்த நிகழ்வை வச்சு ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்னென்ன, ஒருங்குயிரி நிலை, அமன்சாலிசம், கமன்சாலிசம், ஒட்டுண்ணி வாழ்க்கை.
உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். கரெக்ட். எது? அமென்சாலிசம். அமென்சாலிச நிகழ்வை வச்சு தான் ஆன்டிபயோட்டிக் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டது. பென்சிலியத்திலிருந்து பென்சிலின் அப்படிங்கிற மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. மாணவர்களே, உயிரி காரணிகள்னா என்ன, அவற்றிற்கிடையான இடைச்செயல் விளைவுகள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம். அது சார்ந்து போட்டித் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களையும் பார்த்தோம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.